ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்புக்கு நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்க பழவேற்காடுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் குருவும் எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கான். வெதரும் இன்னைக்கு நல்லா இருக்கு. வாங்க போய் சுற்றி பார்ப்போம். போட்டில் போகிறதுக்கு யார்கிட்ட கேட்கலான்னு நினச்சோம். ஒரு அண்ணா அவரே வந்து கேட்டார். ஸோ ஒரு ஃப்ளோவில் அவர் கூடயே கிளம்பிட்டோம். நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் ஆகும்னு அந்த அண்ணன் சொன்னார். ஸோ சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், அங்கே ஒரு சூப்பர் ஸ்பாட் இருக்குன்னு அண்ணன் சொன்னதுனால பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இட்லி போட்டுருங்க, 10 பரோட்டா போட்டுருங்க. 10 இட்லியா? வரண்டா இங்கே வரண்டா ஜூஸ் ஆகண்டா. 10 இட்லிலாம் என்ன உங்களுக்கு 5 வடை. எல்லாருக்கும் 2 வாங்கடா. போதுமா அவனை அங்கே இவன் இப்படி தான்டா சொல்லுவான். கடைசியில் எல்லாம் வந்து வடை இருக்கான்னு கேட்பான்டா. டூ 2004 வந்த சுனாமியில் இந்த இடம் ரொம்பவே பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு வருது. சரி, ஏறலாமாண்ணா? ம், என்னடா இப்படி நிற்கிறேன்? ராஜக் மாதிரி ஒன்றும் ஆகாதுடா. என்ன ஏறு எரும மாடு. ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. எப்படி பிடிச்சேன் பாரு அப்படின்னு. இதான் சான்ஸ் உனக்கு. அவனை என்ன வேணுமோ பண்ணுவேன். அதுக்கு நீ அசிங்கமா இருக்கும். உட்காரு. அப்படியே மல்டி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கண்ணா? எங்கண்ணா? ஓ ஆமாடா.
இரு 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 எல்லாம் வராதீங்கடா சாயுதுடா இருடா அவர் எடுப்பார் இரு. ஐயோ அண்ணா விஷம் இல்லையா? செத்து போச்சு இல்லைண்ணா? இது விஷம் இல்லை. இது இல்லை. அதே மாதிரி ரெட் கலர் இருக்கும், அதான் விஷம். நவரு தினேஷ் அப்புறம் நிறைய இருக்குடா. அண்ணா இது கையில் பிடிக்கலாமா? பிடிக்கலாம். ஐயோ செத்துருச்சானா? இல்லை இல்லை உயிரோட தான் இருக்கு. அண்ணா நான் தொட்டு பார்க்கலாமா? ஒன்றாவதா? ஐயோ ஏய் ரொம்ப இந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்காது. தொட்டு போடுறா. அதுக்கு உன் தலையை தொட்டு. இல்லை இல்லை ஒன்றும் ஆகாதா? குரு இங்கே பாரு. ஆனால் என்னடா ஜல்லி மாதிரி இருக்கு. ஜெல்லியே தான் அதான் ஜெல்லி ஃபிஷ்ஷு. எவ்வளோ இருக்குண்ணா பார்த்தா? குட்டி குட்டியாக போது பாரு அழகா. பயப்படாதடா, ஒன்றும் ஆகாதுடா. ஒன்றும் ஆகாது. அது அப்படியே அந்த கலர் இருக்கும், கரெக்டாக தான் ஒரு ஏரியா. இது ஒன்றும் ஆகாது. 1 hour எரியுமா? நான் வேளாங்கண்ணி போயிருந்தப்போ ஐயோ கையில் ஏன்டா டேய் பாவீங்களா? கப்பலா வருமா? இப்போ நம்ம சாப்பிட்றது தான் சாப்பிடுவோம். மீன் ஏறா ஓ அதுமாரி தான் சாப்பிடுவோம். ம் சரி, இப்போ என்ன இறங்குறதாண்ணா? தைலாண்ட் இங்கே தான் சிட்டி இறங்கி பார்க்கலாமா? வந்தாண்ட சரி முதல்ல இறங்குங்க. அது எனக்கு ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். அப்படியா? தண்ணி அதிகமாகறனால பேட்ஸ் இருக்காது. கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும்போது அந்த ஏப்ரல் மே ஜூனில் தான் பேர் மாதிரி கலந்துருக்கும் பாருங்க அப்போ. போட்டு வரோம். நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் தமிழ் சினிமாவோட ஒரு ஃபேமஸான மூவி எடுத்த லொக்கேஷன். நம்ம தலை நடித்த சிட்டிசன் மூவி. அதில் வர அத்திப்பட்டி சீக்வன்ஸ்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது ரெகுலரான டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இல்லாமல் ரொம்ப காமாக இருந்தது. நாங்கள் போன டைமுக்கு எங்களை தவிர அங்கே யாருமே இல்லை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போயிட்டு வரும்போது கொஞ்சம் பேர் எறா பிடிச்சிட்டு இருந்தாங்க. நமக்கும் ஆர்வமாக இருந்துச்சு. போய் பார்ப்போம் வாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வேற ஒரு ஸ்பாட் இருக்குன்னு அண்ணன் சொல்கிறாரு. வாங்க அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைன்டீன் 76லேயே புலிகாட் லேக் ஒரு பறவைகள் சரணாலயமாக அங்கீகாரம் பெற்றிருக்கு. சீசன் டைமில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பல வகையான மைக்ரேட்டரி பேர்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஆஃப் சீசனில் வந்துட்டோம். தூரத்தில் 2 ஃப்ளெமிங்கோஸ் மட்டும் பார்த்தோம். சுற்றி யாருமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பாட்டில் உட்காந்து சாப்பிட்டது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
இது பேர்ட் சாங்சுவரிங்கிறதுனால இங்கே பேர்ட்ஸ் நிறையா இருக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் மேபி நாங்கள் ஆஃப் சீசனில் வந்துட்டோமா என்னன்னு தெரில. பேர்ட்ஸே காணோம். இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸ்பேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் போல். நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம். ஒரு பழமையான டச் சிமெட்ரி இருக்குது. அதோட யூனிக் ஆர்க்கிடெக்சரால் அது இப்போ வரைக்கும் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. நாங்கள் திரும்ப வர்ற வழியில் அந்த டச் சிமெட்ரி இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ்டாக இருந்ததுனால எங்களால் உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியல. வெளியிலேருந்தே கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஃபேமஸான மாஸ்க் இருக்குன்னும் அங்கே ஒரு சன் டயல் இருக்குன்னும் சொன்னாங்க. சன் டயல்னா சூரிய கடிகாரம். சூரியனோட நிழலை வச்சு டைம் பார்க்குற ஒரு டிவைஸ் இல்லை எக்யூப்மெண்ட், எப்படி வேணால் சொல்லலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.